வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மகம் நட்சத்திரம். இன்னைக்கு சந்திர பகவான் ராத்திரியில கண்ணுல பட்டா தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ மழை பெய்யுதான்னு தான் சார் பார்ப்போம், நிலா வருதான்னு பார்க்கணுமா? ஆமாம், பாருங்க. பார்த்தா தீபம் காட்டுங்க. குறிப்பா கடகம், விருச்சிகம், ரிஷபம் இந்த 3 ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை பிறந்தவங்க, 2, 11, 20, 29 இந்த ஏதாவது ஒரு இங்கிலீஷ் தேதியில் பிறந்தவங்க, ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணத்தில் பிறந்தவங்க கட்டாயம் இந்த சந்திர வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க. அடுத்த 15 நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு வைப் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. சரிங்க. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரிஷபத்துக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. மற்ற ராசிகளுக்கெல்லாம் 2 நாளும் பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. மகரத்துக்கு 2 நாளுமே சந்திராஷ்டமம். ஆமா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தத்துல வியாழன் வெள்ளி 2 நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. 2 நாளுமே ஒரே மாதிரி தான் பலன்கள். இந்த வெள்ளிக்கிழமை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம் படிச்சு பார்க்கறது நல்லது. ராசி பலன் பார்த்தோம். மேஷராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், கர்வமான பேச்சா இருக்கு. நம்ம பணிவுன்னு நினைக்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி தெரியல. வெளிப்படையாக நீங்கள் பேசிடுவீங்க. கொஞ்சம் பூடகமாக பேச தெரியாது, விரும்ப மாட்டீங்க. அது அவங்களுக்கு தப்பாக தெரியும். அதனால் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கணும். வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். பேச்சில் கவனம், பொறுமை. வெளிப்படையாக சொல்கிறோங்கிற பேரில் ஓப்பனாக பேச வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து பேசணும். அனுகூலமான எண் வியாழன் 2 வடக்கு மஞ்சள், வெள்ளி 7 தெற்கு பச்சை. 2 நாட்களும் 3 நட்சத்திரத்திற்கும் நிதானம். குருவும் உதவியாக இல்லை. ஆனால் அக்டோபர் மாதத்திலிருந்து குரு உதவிக்கு வருகிறார். ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரம் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஊர்ஜஸ்வதி சுக்கிர பகவானுடைய தேவி, ஊர்மிளை லட்சுமணனுடைய தேவி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மன சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்தனம் உங்களுக்கு தெரியும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை சூப்பர், பிரமாதம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்லா இருக்கு. உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஆனால் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, ஊதாரித்தனமாக செலவு செய்யறதுல நம்பர் 1 துலா, நம்பர் 2 நீங்கள் தான். கோச்சுக்காதீங்க, அது வேறு. எனவே பண விஷயத்தில் கவனம். கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், சரியாக செலவு பண்ணுற மாதிரி தெரியும், அப்புறம் தான் ஏமாந்துட்டோன்னு தெரியும். எனவே ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை உங்களுக்கு திருஷ்டி இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இது திருஷ்டியை குறைச்சிடும், பொறாமையை குறைச்சிடும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. சூரியனுக்கு தீபம் போடணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கருடனோட அப்பா காசியப முனிவர், கதிரே போற்றி, சூரியன், சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். ஆமாம், அபிராமி அந்தாதி படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, கில்லி வித்தை காட்டுறீங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வியாழன் 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. செப்டம்பர் மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அதனாலேயும் நன்மை இருக்கு. சந்திரன் உதவி செய்கிறார். இந்த 2 நாளும் பிரமாதம், கலக்கிறீங்க, நல்லது, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வியாழன் 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி. நேயர்களே,
இன்னைக்கு உங்கள் மேலே இந்த 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரங்கிறது ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. பிரம்மாவுக்கான ஒரிஜினல் கோயில் அதுதான். அதாவது முதல் கோயில் அதுதான். ஒரே கோயிலும் அதுதான். பல இடத்துல பிரம்மா இருக்க, தனி கோயில் பிரம்மாவுக்கு அங்கே தான் இருக்குது. ஆமாம், தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் ஒரு நாளாவது அங்கே போயிட்டு வரணும் வாழ்க்கையில். சரி, இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இந்த 2 நாளும் இல்லாமல் போயிடும். வெற்றி வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறத இந்த பிரார்த்தனை உடைச்சு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துரும் அதிர்ஷ்டத்தை. ஆமாம், அனுபவத்தில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற மன ஓட்டங்கள், சிக்கல்கள், முடிவெடுப்பதில் கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்குது. வழிபாடு பண்ணனா தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். குரு பகவான் இப்போ உதவியா இல்லை. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கில்லியாக உதவி செய்ய போகிறாரு. நல்லா இருக்கும். ஆனால் இப்போ உதவியா இல்லைங்கிறதுனால 2 நாளும் வழிபாடு முக்கியம். பொறுமை. அனுகூலமான எண் 1 தெற்கு பச்சை வியாழன், 7 வடக்கு வெள்ளை வெள்ளி. நேயர்களே, இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரம் எல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஊர்ஜஸ்வதி சுக்கிர பகவானுடைய தேவி, ஊர்மிளை லட்சுமணனுடைய தேவி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்தணும், உங்களுக்கு தெரியும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை காமணி நேரமாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்லா இருக்கு, பிரமாதம். சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், உங்கள் பிறவி குணம் ஜெயிக்கும். நல்லா இருக்கு, கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 1 2 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன், 7 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. நேயர்களே, இன்னைக்கு உங்கள் மேலே இந்த 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரங்கிறது ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. பிரம்மாவுக்கான ஒரிஜினல் கோயில் அதுதான். அதாவது முதல் கோயில் அதுதான். ஒரே கோயிலும் அதுதான். பல இடத்துல பிரம்மா இருக்க, தனி கோயில் பிரம்மாவுக்கு அங்கே தான் இருக்குது. ஆமாம், தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் ஒரு நாளாவது அங்கே போயிட்டு வரணும் வாழ்க்கையில். சரி, இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இந்த 2 நாளும் இல்லாமல் போயிடும். வெற்றி வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறத இந்த பிரார்த்தனை உடைச்சு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துரும் அதிர்ஷ்டத்தை. ஆமாம், அனுபவத்தில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே கில்லி மாதிரி, ஜனநாயகன் மாதிரி பீன்றீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் எல்லாம் கலகுது. சார் அவர் தான் பேசவே மாட்டேங்கிறாரே சார், ஒரு வாசகம்னாலும் திருவாசகம் மாதிரி பேசுவாருங்கிறீங்களா? சரி, சந்தோஷம். உங்களுக்கு இந்த 2 நாட்களும் வெற்றி, நிம்மதி, உயர்வு, நல்லது. அனுகூலமான எண் 7 2 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வியாழன், 1 2 வடக்கு தெற்கு பச்சை நீலம் வெள்ளி. குரு பகவானும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார். சூப்பர். அதுக்கு பிறகு செய்ய மாட்டார். நேயர்களே, இன்னைக்கு உங்கள் மேலே இந்த 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரங்கிறது ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. பிரம்மாவுக்கான ஒரிஜினல் கோயில் அதுதான். அதாவது முதல் கோயில் அதுதான். ஒரே கோயிலும் அதுதான். பல இடத்துல பிரம்மா இருக்க, தனி கோயில் பிரம்மாவுக்கு அங்கே தான் இருக்குது. ஆமாம், தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் ஒரு நாளாவது அங்கே போயிட்டு வரணும் வாழ்க்கையில். சரி, இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க.
உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இந்த 2 நாளும் இல்லாமல் போயிடும். வெற்றி வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறத இந்த பிரார்த்தனை உடைச்சு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துரும் அதிர்ஷ்டத்தை. ஆமாம், அனுபவத்தில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. துளாராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. பொறுமையாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். பண விஷயத்தில் நிதானம். கோச்சிக்கலைன்னா ஊதாரித்தனமாக செலவு செய்கிறது நீங்கள் தான். அதை ஒத்துக்காததும் நீங்கள் தான். சரின்னு ஸ்ட்ராங்காக நினச்சி தப்பு பண்ணுறதும் நீங்கள் தான். எனவே பண விஷயத்தில் 2 நாளும் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஆமாம், கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 7 வடக்கு பச்சை வெள்ளி. செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் ஆரம்பிக்கும் போது குரு உங்களுக்கு கில்லி மாதிரி வந்து உதவி செய்வார். ஆமாம், கலக்குங்க. நேயர்களே, இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஊர்ஜஸ்வதி சுக்கிர பகவானுடைய தேவி, ஊர்மிளை லட்சுமணனுடைய தேவி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்தனம் உங்களுக்கு தெரியும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை காமணி நேரமாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், அவசரம், சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்படுவீங்க, தடான்னு இருப்பீங்க. அதனால பொறுமையாக இருக்கு, நிதானமாக இருக்கு, கவனமாக இருக்கு, அவசரப்படாது. அதுக்கு வழிபாடு பண்ணணும். கிரக நிலைகள் நல்லா இல்லாதனால நீங்கள் பண்ணுற தப்பான முடிவை சரின்னு காட்டும். அதனால் அதை தடுக்கிறதுக்கு தான் பிரார்த்தனை, பொறுமை. ஆமாம், செப்டம்பர் முடிகிற வரைக்கும் குரு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செஞ்சிட்ருக்காரு, கலக்குங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 1 வடக்கு வெள்ளை வெள்ளி. குரு உதவி செய்கிறார் செப்டம்பர் முடிகிற வரைக்கும். ஆனால் சந்திரன் இந்த வியாழன் வெள்ளி 2 நாளுமே உதவியாக இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சிறப்பாக இல்லை, பிரார்த்தனை முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, கலக்கிறீங்க. 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை எல்லாம் ஜெயிக்கும், நல்லா இருக்குது. என்ன, காலையில் 9 மணி வரைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது. அதனால் காலையில் 9 வரைக்கும் கொஞ்சம் அதுக்குள்ளே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே மொத்தத்தில் சூப்பர், வெற்றி, நிம்மதி. குரு அக்டோபர்லேருந்து ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார், காத்திருங்கள். இந்த 2 நாளும் வெற்றி. நேயர்களே, இன்னைக்கு உங்கள் மேலே இந்த 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரங்கிறது ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. பிரம்மாவுக்கான ஒரிஜினல் கோயில் அதுதான். அதாவது முதல் கோயில் அதுதான், ஒரே கோயிலும் அதுதான். பல இடத்துல பிரம்மா இருக்க, தனி கோயில் பிரம்மாவுக்கு அங்கே தான் இருக்குது. ஆமாம், தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் ஒரு நாளாவது அங்கே போயிட்டு வரணும் வாழ்க்கையில். சரி, இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இந்த 2 நாளும் இல்லாமல் போயிடும். வெற்றி வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறத இந்த பிரார்த்தனை உடைச்சு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துரும் அதிர்ஷ்டத்தை. ஆமாம், அனுபவத்தில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், பொறுமை, நிதானம், கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளும் கிடையாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் அவிட்டம், திருவோணம், உத்திராடம். சார் நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் சார், அவிட்டத்துக்கு ஒரு நாள், திருவோணத்துக்கு ஒரு நாள், உத்திராடம் அப்படி கிடையாது. எங்கள் கணிப்பில் அப்படி இல்லை, உங்கள் அனுபவத்தில் அப்படி இருக்காது, பார்த்துக்கோங்க. கவனம், பொறுமை. நேயர்களே, இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஊர்ஜஸ்வதி சுக்கிர பகவானுடைய தேவி, ஊர்மிளை லட்சுமணனுடைய தேவி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க.
மனசங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்தனம் உங்களுக்கு தெரியும். 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் நல்லா இருக்கு, பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். உயர் உண்டு, நிம்மதி உண்டு, நல்லது. பொறுமை, ஏன் வெற்றி அதிகமாக இருக்குது, அதனால் திருஷ்டி இருக்குது. ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அக்டோபர்லேருந்து குரு உதவி செய்ய போகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ வரைக்கும் உதவி இல்லைன்னு அர்த்தம், செப்டம்பர் வரைக்கும் உதவி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சந்திரன் இந்த 2 நாளும் உதவியாக இருக்கார். நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு, வியாழன், 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி. நேயர்களே, இன்னைக்கு உங்கள் மேலே இந்த 2 நாளும், வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரங்கிறது ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. பிரம்மாவுக்கான ஒரிஜினல் கோயில் அதுதான். அதாவது முதல் கோயில் அதுதான், ஒரே கோயிலும் அதுதான். பல இடத்துல பிரம்மா இருக்க, தனி கோயில் பிரம்மாவுக்கு அங்கே தான் இருக்குது. ஆமாம், தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் ஒரு நாளாவது அங்கே போயிட்டு வரணும் வாழ்க்கையில். சரி, இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இந்த 2 நாளும் இல்லாமல் போயிடும். வெற்றி வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறத இந்த பிரார்த்தனை உடைச்சு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துரும் அதிர்ஷ்டத்தை. ஆமாம், அனுபவத்தில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. மீனராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் நல்லா இருக்கு, பிரமாதம், கலகிறீங்க. உயர் உண்டு, நிம்மதி உண்டு, நல்லது நடக்கும். குரு பகவானுடைய கருணை இருக்கிறது. செப்டம்பர் முடிகிற வரைக்கும் குரு உதவி செய்கிறார். இந்த 2 நாளும் சந்திரன் உதவி செய்கிறார். நிம்மதி, வெற்றி, தொட்டது துலங்கும், உயர்வு வரும். ஒரே வார்த்தை, பூரட்டாதிக்கு கூடுதலான நன்மை உண்டு. ஏன்? பூரட்டாதிக்கும் தலைவர் குரு, மீனராசிக்கும் தலைவர் குரு, வியாழக்கிழமைக்கும் தலைவர் குரு. அப்புறம் என்ன? மொத்தத்தில் இந்த 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வியாழன், 7, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. நேயர்களே, இன்னைக்கு உங்கள் மேலே இந்த 2 நாளும், வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, புஷ்கரமே போற்றி. புஷ்கரங்கிறது ராஜஸ்தானில் அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. பிரம்மாவுக்கான ஒரிஜினல் கோயில் அதுதான். அதாவது முதல் கோயில் அதுதான், ஒரே கோயிலும் அதுதான். பல இடத்துல பிரம்மா இருக்க, தனி கோயில் பிரம்மாவுக்கு அங்கே தான் இருக்குது. ஆமாம், தனுசு மீன ராசிக்கார நேயர்கள் ஒரு நாளாவது அங்கே போயிட்டு வரணும் வாழ்க்கையில். சரி, இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இந்த 2 நாளும் இல்லாமல் போயிடும். வெற்றி வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வராமல் இருக்கிறத இந்த பிரார்த்தனை உடைச்சு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துரும் அதிர்ஷ்டத்தை. ஆமாம், அனுபவத்தில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. நேயர்களை, வியாழக்கிழமை பிரதமையாக இருந்தால் கூட பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.